கறி தோசைன்னா இதுதான் கறி தோசைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கரண்டி மாவை ஊற்றி அது மேலே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி சும்மா பூ போல் கறியை போட்டு அந்த கறி தோசையை எடுத்து வாயில் வச்சாப்பா அப்படி கரையுது. அந்த மாதிரி ஒரு மதுரை ஸ்டைல் கறி தோசை சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக இங்கே போகலாம். கறி தோசை மட்டும் கிடையாது, இவங்கக்கிட்ட பரோட்டா சால்னாவும் சூப்பராக இருந்துச்சு. அந்த பரோட்டாவை பிச்சு போட்டு சால்னாவை மேலே ஊற்றி சாப்பிடும் போது அட்டகாசமாக இருந்துச்சு. அதை முடிச்சதுக்கு அப்புறமா குஸ்காக்கு கலக்கிக்கு குஸ்கான்னு சொல்லி அதை வச்சு சாப்பிட்டோன்னா இன்னும் சூப்பராக இருந்ததுங்க. இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு இளநீர் பாயாசத்தோடு முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணியிருந்தோம். இளநீர் பாயாசம் அந்த அளவுக்கு இல்லை. நாங்கள் போயிருந்த இடம் தம்பி விலாஸ். நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை சென்னைக்கு போகும்போது கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ணா நகரில் இருக்குது. அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கறி தோசை பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்கும். நானும் எவ்வளோ இடத்துல டேஸ்ட் பண்ணியிருக்கேன், ஆனால் இங்கே செம்மையாக இருந்துச்சு. இங்கே நீங்கள் கறி தோசை டேஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப்